இன்னைக்கு இந்தியா முழுக்க எதிரொலிக்கிற ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மம்தா பானர்ஜி, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். நம்ம இந்தியாலேயே முதல் முறையா ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் ஒரு அட்வொகேட்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் தன்னோட மக்களுக்காண்டி வாதாடி இருக்காங்க. அதாவது இந்த பிஜேபி இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பையில தூக்கி போட்டுக்கிட்டு SIR அப்படின்ற பேர்ல அவங்க ஆளாத மாநிலங்கள்ல உள்ள நிறைய வாக்காளர்களோட வாக்கையே இல்லாத மாதிரி பண்ணி ஆட்டையை கலைச்சாவது எப்படியாவது ஜெயிச்சிடலாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துருச்சு. இப்ப வெஸ்ட் பெங்கால்ல நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த சிஎம் பாத்தீங்கன்னா வருவ எல்லாரையும் நீக்குவ, நாங்க சும்மா இருக்கணும் அப்படின்னு கோர்ட்ல கேஸ போட்டு தானே போய் வாதாடவும் செஞ்சிருக்காங்க. Not only the title, sir. Mismatch, mismap, unplanned. Now suppose a daughter after marriage, she go to the in-laws house. Now why she's changed her title? Why she's using the husband's name, husband's title? That is also mismatch. Yes, sir, they have done it, sir. Now, sir, only just want to, sir. Number two, sir, there are some daughters who married and shifted the in-laws house. They are now also just unilaterally deleted. It is just because they shifted their houses. Sir, you will appreciate sometimes some people work some office, they go to they transferred other offices, they work somewhere. Sometimes the poor people, they purchase the flats, they shifted their அந்த address. அம்மா தெளிவா பேசுறாங்க. அந்த அம்மா சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு ஓட்டு உரிமை உள்ள ஒரு பொண்ணு அவங்க கல்யாணம் ஆகி அவங்களோட இன்லாஸ் ஹவுஸுக்கு போயிடுறாங்க, அதாவது மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து அவங்க வந்து கல்யாணத்தை பதிவு பண்ணி அவங்க ரேஷன் கார்டுல பாத்தீங்கன்னா அவங்க புருஷனோட பேர் அவங்க பின்னாடி வந்து அவங்களோட செகண்ட் நேம் மாறிடுச்சு அப்படின்றதுக்காண்டி அவங்களையும் மிஸ்மேட்ச்னு சொல்லி அவங்களோட ஓட்டு உரிமையை நீக்கிருக்காங்க. அதே மாதிரி அவங்க மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க அட்ரஸுமே மாறி இருக்கும், அதையுமே இதை ஒரு காரணமா சொல்லி நீக்கிருக்காங்க. மொத்தமா குடியேறாம வேலைக்காண்டி வெளியூர் போனவங்க இருக்கிற அட்ரஸ்ல இருந்து இன்னொரு அட்ரஸுக்கு வேற வீடு வாங்கி போனவங்களை இந்த மாதிரியான ஆளுகளையும் நீக்கிருக்காங்க. அந்த அம்மா இந்த மாதிரியான பாயிண்ட் எல்லாம் சொல்லி கடைசியில எலெக்ஷன் கமிஷனை வாட்ஸ்அப் கமிஷன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி விட்டு இந்த SIR ஒன்னும் வாக்காளர் திருத்தம் இல்ல, வாக்காளர் நீக்கம் அப்படின்னு கோவத்தோட அந்த கருப்பு கோட்டை போட்டு கோர்ட்டுக்குள்ள போய் கர்ஜிச்சுட்டு வந்திருக்காங்க. நீ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்ற மோமுடியை போட்டு அனாமத்தா வருவ, எனக்கு வாக்களிச்சு என்னை சிஎம் ஆக்கின மக்களோட ஓட்ட பூரா பறிப்ப, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அந்த அம்மா கருப்பு கோட்டை போட்டு கோர்ட்டுக்குள்ள இறங்கிட்டா. அதனால இப்ப இந்தியா முழுக்க தீதி அட் சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. Stop Natch.